Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல குர்த்தி மெஷர்மென்ட் கால்குலேஷன் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபார்முலாஸ் வச்சு எப்படி குர்த்தி வந்து ஈஸியா கட் பண்ணலாம் அப்படிங்கறத ஷேர் பண்ணியிருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் அந்த வீடியோ வந்து பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து குர்த்தி இப்படி தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேப்பர்ல டிரா பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு ஃபார்மேட் வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து நெக் வித், இது வந்து ஷோல்டர் வித், இது வந்து ஆர்ம் ரவுண்ட் ஆர் ஆர்ம் ஹோல், இது வந்து செஸ்ட் லைன், ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக், பஸ்ட் லைன், ஹிப் லைன். இப்படி இருக்கும். சீமிங் அலவன்ஸ். ஓகே, செஸ்ட், பஸ்ட் அண்ட் ஹிப் லைன். ஓகேவா? ஃப்ரண்ட் நெக், பேக் நெக். ஃபஸ்ட்டு இப்போ எப்படி மார்க் பண்ண அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்குமே 4ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருப்போம். இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து நெக் வித். நெக் வித்துக்கு வந்து செஸ்ட் டிவைடட் பை 12 இந்த ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஷோல்டர் வித். ஷோல்டர் வித்தும் சேம் தான், செஸ்ட் டிவைடட் பை 12. இந்த ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டர் மெஷர்மெண்ட் என்னவோ இப்போ நான் 15 எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். -2 inch டிஃபால்ட் பண்ணிக்கணும். ஸோ 13 ரெண்டாக டிவைட் பண்ண 6.5 inches வரும். ஸோ நீங்கள் டோட்டலாக 6.5 inches மார்க் பண்ணிவிட்டு அதை ரெண்டு ஹாஃபாக நெக் வித்துக்கும் இன்னொரு ஹாஃபாக ஷோல்டர் வித்துக்கும் நீங்கள் மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷோல்டர் ஸ்லோப் இருக்குது. அந்த ஷோல்டர் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். குர்த்தி எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஷோல்டர் ஸ்லோப் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் வைக்கணும், இப்படி தான் வைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு டிஃபால்ட் மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட்டை கொண்டு வந்து அதை வந்து ஈஸியாக வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஷோல்டர்லேருந்து -2 வந்து பண்ணிக்கணும். இது வந்து நார்மல் குர்த்திக்கு, காலர் அண்ட் போட் நெக்குக்கு பண்ணக்கூடாது. நார்மல் குர்த்திக்கு தான் பண்ணணும். நெக் வித் பார்த்தாச்சு, ஷோல்டர் வித் பார்த்தாச்சு, அண்ட் ஷோல்டர் ஃபுல் ஷோல்டரும் பார்த்தாச்சு. இது வந்து ஃபுல் ஷோல்டர். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் அண்ட் பேக் நெக் வந்து ஈஸி தான். ஃப்ரண்ட் நெக் வந்து செஸ்ட் டிவைடட் பை 8 இந்த மெஷர்மெண்ட்டில் வச்சு கொண்டு வந்தீங்கன்னாவே ஈஸியாக வந்து கொண்டு வந்துக்கலாம். அது கூட 0.5 inches ஆட் பண்ணணும். பேக் நெக்கு அதே மாதிரி தான், செஸ்ட் டிவைடட் பை 8. அதுக்கு மேலே நீங்கள் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒவ்வொரு செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு இதை 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரை வச்சு நீங்கள் அதுக்கு அதிகமாக கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக போயிடும். ஸோ அதனால் இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் வச்சே நீங்கள் வந்து நெக் ட்ரா பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ம் ஹோல். இந்த ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, இந்த ஆர்ம் ஹோல், இது வந்து இந்த ஆர்ம் ஹோல் இருக்குல்ல, அது செஸ்ட் டிவைடட் பை 6. அப்படி இல்லைன்னா ஆர்ம் ரவுண்ட் டிவைடட் பை 2. இந்த ஆர்ம் ரவுண்ட்னா எங்கே எடுக்கணும், ஆர்ம் சர்க்கிள்னா எப்படி எடுக்கணும், ஆர்ம் ஹோல்னா எங்கே எடுக்கணும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி குர்த்திக்கு வந்து குர்த்தி கட் பண்ணுறதுக்காக பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத, எங்கெங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கிளியராக புரியும். இப்போ ஆர்ம் டெப்த் அப்படின்னா இதுதான் வந்து ஆர்ம் டெப்த். இப்போ இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செஸ்ட் டிவைடட் பை 24 இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எவ்வளோ இன்ச் வச்சு நீங்கள் கிராஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இங்கே வந்து கர்வ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் வந்து ஈஸி தான். செஸ்ட் வந்து செஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் ஈஸ் வந்து நீங்கள் 0.25 ஈஸ் அப்படிங்கிறது வேற, சீமிங் அலவன்ஸ் அப்படிங்கிறது வேற. ஓகே, சீமிங் அலவன்ஸ் ஈஸ் அப்படின்னா நம்ம உடம்புக்கு லூஸ் கொடுக்கறது. நான் வந்து 1 inch கொடுக்குறேன், 2 inch கொடுக்குறேன் அப்படிங்கிறது என்னோட இது பொறுத்து இருக்குது. ஸோ வந்து 0.25 ஒரு சைடுக்கு, அதாவது ஃபுல் ரவுண்டுக்கு 1 inch. அப்போ ஒன் சைடுக்கு பார்த்தீங்கன்னா 0.25 inch, 0.25, 0.5 அண்ட் 1 inch. இந்த 3 மெஷர்மெண்ட்ஸுமே நம்ம 3/4 inch இந்த 3 மெஷர்மெண்ட்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சைடுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபுல் ரவுண்ட் அப்படின்னா இது வந்து 0.25னா நம்ம 4ஆக தான் கிளாத் போட்டிருக்கோம். ஸோ அப்போ 1 inch, இது வந்து 2 inch, இது வந்து 3 inches. ஓகேவா? நான் வந்து 1 inch தான் கொடுக்குறேன். சீமிங் அலவன்ஸ் அப்படிங்கிறது இதுதான் வந்து சீமிங் அலவன்ஸ்.
நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம்ல அதுதான் வந்து சீமிங் அலவன்ஸ். ஈஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புலயே வந்து லூஸ் கொடுக்குறது. சீமிங் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணுறல 1 inch 1.5 inch அப்படிங்கிறது. குர்த்திக்கு பொறுத்த வரைக்கும் 2 inch எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பிரிக்க முடியாது. ஸோ நீங்கள் கடைசி 1 inch இல்லை 1.5 inches வரைக்கும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் ஸ்டிச் போட்டாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிப்பை டைட்டு தான் கொடுக்கும். ஹிப் ஷேப் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்து ஷேப் கொடுக்குறோம். ஸோ அது வந்து டைட்டு தான் கொடுக்கும். நீங்கள் வந்து எப்படி பிரித்தாலும் போட முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. சேம் பஸ்ட்டுக்கு வந்து ஈஸ் கொடுக்க வேண்டியதில்லை. பஸ்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் சீமிங் அலவன்ஸ். அதுக்கப்புறம் ஹிப் ஹிப் டிவைடட் பை 4 ப்ளஸ் சீமிங் அலவன்ஸ். இதுதான் பஸ்ட். இது வந்து ஹிப். இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 10லேருந்து 12 inches வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் செஸ்ட் என்னவோ அதுவே கூட கொடுக்கலாம். இல்லைன்னா அதுலேருந்து 1 inch ஆட் பண்ணி கொடுக்கலாம். 10லேருந்து 12 inches வரைக்கும் இந்த பிரெத்து தாராளமாக கொடுக்கலாம். ஸ்லிட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 21 inches to 23 inches. இதோட ஹைட் இருக்குல்ல, ஹிப்பு கிட்ட வந்து ஸ்லிட்டு கொடுப்போம்ல இந்த இடத்துல, அது வந்து 21 inches to 23 inches வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான். இந்த குர்த்தி கட் பண்ணுறதுக்காக இந்த சின்ன சின்ன ஃபார்முலாஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.